ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரோஸ் மில்க் ஃப்ளேவர் கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு க்ரீம் எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீமில் பேக்கரியிலலாம் இந்த மாதிரி க்ரீம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 முட்டை எடுத்து வச்சுக்கிறோம். அந்த முட்டை உடச்சி ஊற்றுற பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம முட்டையை ஊற்றுனதுமே அது கூட எசன்ஸை சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த எக்கோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ரோஸ் மில்க்கு ஃப்ளேவர் கேக் பண்ண போகிறதுனால ரோஸ் மில்க் எசன்ஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நல்லா இப்போ எக்கு பீட் பண்ணணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து வச்சுருக்கிற பவுட்ரு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1/2 கப்பு பவுட்ரு சுகர் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு பாலில் ரோஸ் மில்க் எசன்ஸும் கலந்து வச்சுக்கிறேன். இப்போ பவுட்ரு சுகர் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு இது கூட ஒரு 30 ml ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி க்ரீமாக வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மைதா எடுத்துக்கிறோம். 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ மாவு எடுத்துக்கிறோமோ அதே அளவு பவுட்ரு சுகர் எடுத்துக்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு மாவை சேர்த்து மெதுவாக தான் கலக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா அந்த சாஃப்ட்னஸ் போயிடும். நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட அந்த கலந்து வச்சோம்னா எசன்ஸ் கலந்து வச்ச பால் அதுலேருந்து ஒரு 30 ml எடுத்து சேர்த்து நல்லா பண்ணிக்கணும். இப்போ டின்னை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட அந்த கேக் பேட்டரை இந்த இதில் மாற்றிக்கிறோம். ஓவனில் வச்சு பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். நம்ம கேக் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு இது மாதிரி 2 லேயராக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ க்ரீமுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் வனஸ்பதி தான் எடுத்துக்கிறேன். 150 ml எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இதை நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணதும் அது நல்லா க்ரீம் மாதிரி ஒயிட் கலராக வரும். வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பவுட்ரு சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருக்கணும். சேர்த்ததும் இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வந்ததும் நமக்கு எப்போதுமான அளவு வந்ததும் நிறுத்திடணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதில் கொஞ்சோண்டு ஏற்கனவே எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாலை வச்சு நனைச்சிட்டு அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் கட் பண்ணி வச்சுருக்க 2வது லேயரையும் வச்சு அதுக்கு மேலேயும் இதே மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம கேக் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ரீமை நல்லா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி நாசில் செட் பண்ணி நமக்கு வேணுங்கிற டிசைனை பண்ணிக்கலாம். பேக்கரியில் கொடுக்குற கேக்லாம் இந்த மாதிரி க்ரீம் வச்சு தான் டெக்கரேட் பண்ணுவாங்க. நமக்கு இது ஈஸியாகவும் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்லேயே இருக்கிறதுனால பொருளை வச்சு நம்மளே க்ரீம் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேக் ஃபுல்லாக க்ரீமை அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை கேக்கில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசில் போட்டு டிசைன் பண்ணுறேன். ரோஸ் மில்க் ஃப்ளேவர் கேக் அப்படிங்கிறதுனால நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சோண்டு இதில் கலந்துருக்கேன். இந்த மாதிரி கேக் ஃபுல்லாக இப்போ நம்ம டிசைன் பண்ணி முடிச்சுக்கிறோம். நம்ம கேக் டிசைன் இப்போ முடிஞ்சிச்சு. இது நம்ம கேக் ஃபுல்லாக வேணும்னாலும் ஃபுல்லாகவும் டிசைன் பண்ணிக்கலாம்.
ஆனால் வனஸ்பதி யூஸ் பண்ணி நம்ம கேக் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம். அதனால் நாங்கள் கம்மியாக தான் டிசைன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கேக் எப்படி வந்திருக்குதுன்னு கட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்களா கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. நம்ம கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.